பேசிக்கிட்டு இருந்தீங்க தொடர்ச்சியா தேர்தல் ஆணையத்தினுடைய ஏற்பாடுகள் குறித்தும் அது சார்ந்த விஷயங்கள் குறித்தும் நீங்க தொடரலாம். பாஸ்போர்ட் அலுவலகத்தில் முன்னெல்லாம் சாஸ்திரி பவனில் கடுமையான கூட்டங்கள் இருக்கும், லஞ்சங்கள் இருக்கும். அது எவ்வளோ எளிமைப்படுத்தினாங்களோ அதை விட இன்னும் எளிமைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு தேர்தல் ஆணையத்துக்கு கிடைச்சிருக்கு. 5 வருடங்களுக்கு ஒரு முறை தான். ஆனால் அது எவ்வளோ சிறப்பாக செய்யலாம். வெளிநாட்டிலாம் மக்கள் வாக்களிக்க ஆர்வமோடு இருக்கும்போது அது இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் தான் என்னோட கருத்து. குறிப்பாக இன்று கோயம்பேடு வட மாவட்டங்களில் வாக்களிக்கக்கூடிய இன்றுதான் விடுமுறை கிடைத்து இந்த திண்டிவனம், விழுப்புரம், வேலூர் வரைக்கும் செல்கிற மக்கள் ஆர்வமுடன் செல்கிறார்கள். அவர்கள் பெருங்கலத்தூர் அங்க அவ்வளவு கூட்டம், டிராபிக் ஜாம் ஆயிருக்கு. பஸ் கூரைகள் மேல் அமர்ந்து செல்கிற காட்சியை பார்க்கிறார்கள். அதை பற்றி ஒரு நண்பர் வர்ணிக்கும் போது, அண்ணா மறைவுக்கு எப்படி மக்கள் சாரையாக சென்னை நோக்கி வந்தார்களோ அதே அளவுக்கு வாக்களிக்க சென்னையிலிருந்து வட மாவட்டங்களுக்கு செல்வதை காண முடிகிறது. அந்த அளவுக்கு ஆர்வமோடு வாக்களிக்கிறவர்களுக்கு தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்க வேண்டும்? அதுதான் என்னோட கேள்வி. இப்ப அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக இப்படி சாரையாக மக்கள் செல்கிறார்கள் அப்படின்னா, நீங்க தொடக்கத்துல குறிப்பிட்ட மாதிரி அது அந்த எதிர்ப்பு மனநிலை இருப்பதன் காரணமாகத்தான் இப்படி ஒட்டுமொத்தமா போய் ஓட்டு போட்டுறணும் அப்படிங்கிற அந்த வேகம் அப்படிங்கிறது அதன் காரணமாகத்தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது ஒரு முக்கியமான காரணம். எதிர்ப்பு ஓட்டு போடணும், என்னோட எதிர்ப்பு ஓட்டை கண்டிப்பாக பதிவு பண்ணணும், அந்த ஒரு கருத்து. இதுக்கு மேலே பார்த்தோம்னா குணா சொன்ன மாதிரி இந்த 5 தலைவர்கள் அதோட தாக்கம், புதிதாக வந்த தலைவர்களுக்கான ஆதரவு தளங்களும் அதில் இருக்கும். ஆனாலும் மிக அதிகப்படியாக கூடுதலாக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருப்பவர்கள் தான் போய் பதிவு பண்ணணும். அது தெளிவாக தெரியுது இந்த இதில். அதாவது ஒரு வேவ் இல்லை, அலை இல்லை அப்படின்னு சொன்னதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததை மாற்றிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஸோ அலை வீசும் தேர்தல்ன்றீங்க. கண்டிப்பாக. இப்போ பேசு பொருள்கள் அப்படின்னு எடுத்துட்டோமா, இன்னைக்கு பத்திரிகைகளில் 2 தரப்பும் கொடுத்துருக்குறாங்க. என்ன தொலைக்காட்சிகளில் தான் முந்தா நாளோட விளம்பரத்தை நிறுத்திடணும், 6 மணிக்கு எப்போ பரப்புரை முடியுதோ அதோட விளம்பரங்களையும் நிறுத்தலாம். ஆனால் அச்சு ஊடகங்களில் முதல் பக்கத்தை இன்றைக்கும் தரலாம், அதுக்கு தடை இல்லை. அதிமுக திமுக 2 அணிகளும் தராங்க. ஒன்று ஒரு விடுதலையை நோக்கி போகிறோம், ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அப்படின்ற ஒரு முழக்கத்தை திமுக முன்னெடுக்குது. சாதனைகள், அது வாழ்க்கையை மேம்படுத்துகிற தொட்டில் குழந்தை, காவேரி உரிமை, சத்துணவு, விலையில்லா மடிக்கணினி, இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது இன்னொரு தரப்போட முழக்கம். இந்த 2 முழக்கங்கள் தேசிய அளவில் பார்த்தா மோடி வேண்டும், மோடி வேண்டாம், இந்த 2 பிரச்சாரம். திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடியும் வேண்டாம், எடப்பாடி வேண்டாம், மோடி தொடர எடப்பாடி தரப்புக்கு ஆதரவு தாங்கன்னு அதிமுக தரப்பு. இந்த 2 பரப்புரையில் மக்கள் மனதில் வலுவாக எந்த பரப்புரை சென்றடைஞ்சது? எதுக்கு ஒரு ஏற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கள நிலவரத்தை வைத்து பார்க்கும் பொழுதும் சரி, மக்களோட மனநிலையை காட்டுவதாக ஊடகங்கள் இல்லைன்னா பத்திரிகையாளர்கள், அறிவுஜீவிகள், இந்த மாதிரி ஒரு கிராஸ் செக்ஷன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனநிலை மாற்றம் வேண்டும். காரணம் முன்பே நான் சொன்னது போல, இங்கே இருக்கிறவங்களுக்கு லெஜிட்டிமசி இல்லை. இங்கே இருக்கிற ஆட்சிக்கு, மத்தியில் இருக்கிற ஆட்சி இதுவரை இல்லாத அளவுக்கு கவிஞர்கள், சிந்தனையாளர்கள், செயல்பாட்டாளர்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று குரல் கொடுத்திருப்பது. மாற்றம் வேண்டும் என்பது நீக்கமர இல்லை என்றால் இந்த மாதிரியான ஒரு எழுச்சி, நான் தொங்கிக்கிட்டு போவேன், ட்ரெயினில் அடிபடக்கூடிய சூழ்நிலையிலையும் தொங்கிக்கிட்டு போவேங்கிற ஒரு நிலையில வாக்காளர்கள் செல்வது இதுக்கு முன்னாடி நானும் பார்த்ததில்லை. ராஜா, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் என்பது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தன்னுடைய குடும்பத்தினருடன்